ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேவை 123 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, புதிய பாஸ்போர்ட் எப்படி இப்போ உள்ள நியூ வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதிய இணையதளத்தின் மூலமா அப்ளை பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ் சேவை 123 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் கூகுள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டாக வர ஆப்ஷன் பாஸ்போர்ட் சேவா கிளிக் பண்ணால் உங்களுக்கான மெயின் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் மெயின் வெப்சைட்டுக்கே போயிடலாம். பாஸ்போர்ட் சேவா ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுவோம், மெயின் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பாப்அப் மெசேஜை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? அந்த பாப்அப் மெசேஜை நீங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். இதிலேயே நீங்கள் செக் பண்ணியிருக்கலாம், என்னென்ன செக் பண்ணலாம் எல்லாமே இதிலேயே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லாகின் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணணும். லாகின் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மேலே லாகின் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்கனவே லாகின் ஐடி இருந்தால் லாகின் கொடுங்க, இல்லாட்டி கீழே ரிஜிஸ்டரை கொடுத்துட்டு மேலே பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய நேமு, உங்களுடைய பாஸ்போர்ட் ஆஃபீஸை செலக்ட் பண்ணுங்கள். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இருக்கும். அதில் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபுல் நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க. ஓகேவா? உங்களுடைய மெயில் ஐடியை கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஏன்னா மெயில் ஐடிக்கு ஓடிபி போகும், தப்பாக என்ட்ரு பண்ணால் போகாது. மெயில் ஐடியை நீங்கள் யூசர் ஐடியாக வச்சுக்கிறீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. அப்படி இல்லை, நான் யூசர் ஐடி வேற ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நோன்னு கொடுத்துட்டு நீங்களே ஒரு யூசர் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? யூசர் ஐடி கிரியேட் பண்ணிட்டு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு எந்த மெத்தடில் கிரியேட் பண்ணால் ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மெத்தட்லையே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான பாஸ்வேர்டை. இதை நீங்கள் எல்லாம் கிரியேட் பண்ணி முடித்தோடனே சைன் அப் கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்கு ஓடிபி ரிசீவ் இருக்கும், 4 நம்பர். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். ஓகேவா? இப்போ பேக் டு லாகின் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்களுடைய லாகின் ஐடியை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் லாகின் ஐடி இமெயில் ஐடி கொடுத்துருங்க. இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்க. என்ட்ரு பண்ணிட்டு பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன் அப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஃப்ரெஷ் பாஸ்போர்ட், ரீயூஸ் பாஸ்போர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஷோ ஆகும். ஓகேவா? இதில் ஸ்கிப் ஃபார் நவுன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கேட்கும். பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தான் நம்ம கொடுத்தது கேட்கும். அதில் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதில் அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் இல்லை ரீயூஸ் பாஸ்போர்ட். நம்ம புதுசாக தான் அப்ளை பண்ண போகிறோம், அதனால் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் கொடுத்தோம். அதை நார்மல் கொடுத்தோம், தக்கல்னா தக்கல். உங்களுக்கு எத்தனை பேஜ் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துருக்கோங்க. 36 பேஜ் 36 கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கோங்க. இதில் கிவ் நேமில் உங்களுடைய நேம் போடுங்க. அதில் சர் நேமில் உங்களுடைய ஃபாதர் நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேவா? கிவ் நேம் உங்கள் நேம் போடணும். உங்கள் ஆதார் கார்டில் எப்போ நேம் இருக்கோ அதேபடி சர் நேமில் உங்கள் ஃபாதர் நேம். இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜெண்டர் நீங்கள் மேலா ஃபீமேலாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு அதர் நேம் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்பா, இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோன்னு கொடுத்துங்க. இல்லை உங்கள் நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டுப்பாங்க. சேஞ்ச் பண்ணுறதுனா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன்னு கொடுங்க. சேஞ்சுனா அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா. அப்படி இல்லாட்டி நோன்னு கொடுத்துட்டீங்கன்னா அது தேவையில்லை. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய வில்லேஜ் கேட்பாங்க. உங்களுடைய வில்லேஜ் எந்த வில்லேஜோ இல்லை உங்கள் சிட்டியோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து உங்கள் மேரிட் ஸ்டேட்டஸ், நீங்கள் கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா இல்லை டைவஸா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. டைவர்ஸ்னா டைவர்ஸ், மேரிட்னா மேரிட், அன்மேரிட்னா அன்மேரிட் கொடுத்துக்குங்க. இப்போ பிளேஸ் ஆஃப் பர்த் அவுட் ஆஃப் இந்தியாவும் கேட்டிருப்பா, இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோன் கொடுங்க. ஓகேவா? அவுட் ஆஃப் இந்தியானா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கண்ட்ரியை மறுபடியும் செலக்ட் பண்ணணும். நோன்னு கொடுத்தா நம்ம இந்தியாவுக்குள்ளே நம்ம என்னென்ன ஸ்டேட்டு என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்னு கேட்கும். அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும், உங்களுடைய அட்ரஸ் மணிக்கு தான். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டை கிளிக் பண்ணிட்டு அடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் உங்களோட பர்த்தை கிளிக் பண்ணிக்க. இந்தியன் ஆஃப் சிட்டிசனில் பர்த்தை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பர்த்தை நீங்கள் உங்களுடைய பான் நம்பர், ஓட்டர் ஐடி நம்பர் கேட்கும். இது கம்பல்சரி மஸ்ட்டு கிடையாது, அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இல்லை ப்ரைவேட்டா இல்லை ஸ்டூடெண்ட்டா இல்லை அதர்ஸா, நீங்கள் என்ன ரிலேட்டிவாக ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை வேலை வாங்கட்டி அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் யாராவது கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காளா அப்படின்னு கேட்பா, இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோன்னு கொடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க கேட்பாங்க. நீங்கள் 10th இல்லை 7th பாஸா இல்லை 9th பாஸா இல்லை கிராஜுவேட்டா அப்படின்னு டிகிரி முடிச்சிருக்கீங்க கேட்பான். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் என்ன வச்சுருக்கீங்களோ அதையே நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு கொடுத்துக்கோங்க. ஓகேவா?
இப்போ வந்து நான் வந்து 7th தான் பாஸ் ஆயிருக்கேன் அப்படின்னா நீங்கள் 7த்தே கொடுங்க. 10த்னா 10த்தே கொடுங்க. 7த்னா 7த்த கொடுத்தா அதுக்கான டிசி ப்ரூஃப் இருந்தாலே நமக்கு போதும். ஓகேவா? இந்த ஈசிஆரில் வந்து நீங்கள் எஸ்ன்னு தான் கொடுக்கணும், நோனும் கொடுத்துறாதீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கம்பல்சரி மஸ்ட்டு. ஆதார் நம்பரை கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரு பண்ணி தான் ஆகணும். உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கீழே ஐ அக்ரி இருக்குது அதை கொடுத்துட்டு சேவ் ஒன் நெக்ஸ்ட்னு இருக்கா அதை நீங்கள் கொடுங்க. சேவ் ஒன் டேட்டா ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில் கேட்டிருக்கும். ஓகேவா? உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட் உங்கள் மதர் நேம் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஒய்ஃப் நேம் இல்லை ஹஸ்பண்ட் நேம், மேரேஜ்னா ஒய்ஃப் இல்லை ஹஸ்பண்ட் நேம் வந்து நீங்கள் கம்பல்சரி என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? அதில் ஸ்டாராக எது எது போட்டிருக்கோ அதை ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பேஜை வந்து நீங்கள் கொடுங்க. ஓகேவா? சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பேஜை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அட்ரஸ் டீட்டெயில் கேட்கும். உங்கள் ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ நீங்கள் அந்த அட்ரஸே நீங்கள் இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களோட ஹவுஸ் நேம், ஸ்ட்ரீட் நேம், அடுத்து உங்களுடைய வில்லேஜ், உங்களுடைய ஏரியா பின்கோடு, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னென்னவோ அது எல்லாமே நீங்களே ஃபில் பண்ணுறாப்புல தான் உங்கள் ஆதார் கார்டில் உங்களுடைய அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் எப்படி இருக்கோ அதே தான் நீங்கள் இதில் ஃபில் பண்ணாலே வரும். வேறு எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. ஏன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து ஆதார் கார்டே நம்ம வைப்போம். அதில் உங்களுடைய வில்லேஜ் சிட்டியை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுடைய பின்கோடை நீங்கள் அடித்தா தான் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டு உங்கள் ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிறாப்புல வரும். அதை நீங்கள் கம்பல்சரி பார்த்துக்குங்க. ஓகேவா? உங்களுடைய பின் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ண பிறகு உங்களுடைய ஸ்டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண கேட்கும். உங்களுடைய ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அடுத்து நீங்கள் வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷனில் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறீங்க அதையும் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. அதையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டை ஃபில் பண்ணுங்கள், அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அடுத்து உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? உங்களோட பேர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து நீங்கள் எந்த ஸ்டேஷனில் வந்து நீங்கள் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ண பிறகு உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. வித் கண்ட்ரி கோடோட என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. உங்களுடைய +1 அப்படின்னு போட்டு நீங்கள் கம்பல்சரி நீங்கள் என்ட்ரு பண்ணணும் வித் கண்ட்ரி கோடு. ஓகேவா? அதனால் நீங்கள் அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்து உங்களுடைய மெயில் ஐடியை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். மெயில் ஐடி என்ட்ரு பண்ண பிறகு உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸும் ஒரே அட்ரஸா அப்படின்னு கேட்பாங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தா மறுபடியும் உங்கள் பெர்மனண்ட் அட்ரஸ் சேம் அட்ரஸ் எஸ்ஸான்னு கேட்பாங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை. ஃபில் பண்ணாமல் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துருங்க. அடுத்து எமர்ஜென்சி கான்டாக்ட், அதாவது எமர்ஜென்சி கான்டாக்ட் யாராவது ஒரு கான்டாக்ட், அதாவது உங்கள் ஃபாதர் இல்லை மதர் இல்லை உங்கள் பிரதர் நேம் யாராவது ஒரு நேம் என்ட்ரு பண்ணி அவங்களுடைய மொபைல் நம்பரை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதும். வேறு எதுவுமே அதில் கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு வந்து 3 இது கேட்டிருப்பாங்க. இது 3லையுமே நீங்கள் நோ தான் கொடுக்கணும். ஓகேவா? 3லையுமே நீங்கள் நோன்னு கொடுத்துருங்க. நோன்னு கொடுத்து என்ன அதை நீங்கள் படித்து கூட பாருங்கள். இதில் ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு தான் டீட்டெயில் கேட்டிருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. நான் அப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் நோன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லாட்டி நோ அப்படின்னு கொடுத்துற வேண்டியதான். இதுலேயும் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் கம்பல்சரி நோன் தான் கொடுக்கணும். இல்லை படித்து பார்த்துக்கோங்க. படிக்கணும் கூட தேவையில்ல. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே நீங்கள் ஆப்ஷன் நீங்கள் நோன்னு கொடுத்துருங்க. நோன்னு கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு ப்ரிவியூ வந்து ஆகும். உங்களோட பாஸ்போர்ட் வந்து இப்படி தான் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுலேயே இப்போ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் தப்பு இருந்தால் நீங்கள் எடிட் பண்ணலாம், இல்லாட்டி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பேஜை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏதாவது தப்பு இருக்கா நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு செக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா ப்ரிவியூ அப்படின்னு இருக்கிறதுல அந்த ஆப்ஷன் நீங்கள் கீழே கிளிக் பண்ணி வந்தீங்கனாலே நீங்கள் எந்த இடத்துல தப்பு விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேளை உங்கள் எமர்ஜென்சி கான்டாக்டில் நீங்கள் தப்பு விட்டுருக்கீங்கன்னா அதில் நீங்கள் எடிட் பண்ணலாம். இல்லை ஃபேமிலி கட்டு, இல்லை அட்ரஸ் ப்ரூஃபு, இதில் நீங்கள் எதில் நீங்கள் தப்பு விட்டுருந்தா எடிட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்கிறனால நான் வந்து எனக்கு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நீங்கள் சேஞ்ச் பண்ணுறாப்புல இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போய் கம்பல்சரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. அதனால் பிரச்சனை இல்லை. இல்லை ஒருவேளை சேஞ்ச் பண்ணாமல் போயிட்டேன் ஆஃபீஸுக்கு அப்படின்னாலும் அங்கே உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லையும் எடிட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் தப்பாக பதிஞ்சாலும் எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு கிடையாது. ஓகேவா? இப்போ நான் வந்து எல்லாம் முடிச்சனால சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை வந்து கொடுக்குறேன். ஓகேவா? எல்லாமே பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸர் எல்லாம் முடிச்சிருங்க. இதை முடித்த பிறகு உங்களுக்கு வந்து ப்ரூஃப் கேட்பாங்க. அதாவது பர்த் ப்ரூஃப், அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து நீங்கள் என்ன ப்ரூஃப் வைக்க போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்க்கு என்ன, அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நம்ம ஆதார் கார்டு வச்சுருக்கோம். டேட் ஆஃப் பர்த்துக்கு உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் வைங்க, இல்லாட்டி டிரைவிங் லைசன்ஸு, இல்லாட்டி உங்களுடைய மார்க் ஷீட்டு. ரொம்ப பேர் படித்து மார்க் ஷீட் இருக்கும். மார்க் ஷீட்டை கம்பல்சரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? மார்க் ஷீட்டு, டிசி இதை நீங்கள் கம்பல்சரி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கீழே வந்து உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. அட்ரஸ் ப்ரூஃப்க்கு கம்பல்சரி நீங்கள் ஆதார் கார்டே நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே?
வேறு எதுவும் வேணாம். நீங்கள் கொண்டு போகும்போது 2 ப்ரூஃப் கொண்டு போங்க. ஒரே அட்ரஸில் இருக்கிற மாதிரி 2 ப்ரூஃப் மட்டும் கொண்டு போங்க. இப்போ ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் 2 ப்ரூஃப் இருந்தால் அதை நீங்கள் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. கீழே வாங்க. கீழே வந்துட்டா உங்களுடைய பிளேஸ் கேட்கும். அதாவது எந்த ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் விசிட் போகிறீங்க அப்படின்னா சென்னைன்னு நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? இல்லை மதுரைனா மதுரை, கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர். இப்போ நான் சென்னைனாலும் சென்னைன்னு போட்டுக்கிறேன். சென்னைன்னு போட்டு சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணவும் அடுத்து வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி திடீர்னு உங்களுக்கு வந்து இதாயிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இது சேவ் பண்ணி வச்சுருந்தா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதனால தான் சேவ் பண்ண சொல்கிறது ஒவ்வொரு ட்ரிப்பும். இப்போ வந்து சேவ் பண்ணால சப்மிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகணும். ரெஃபர் நம்பர் இதில் வந்து பே அண்டு ஷெட்யூல் அப்புன்னு இருக்கும். அப்பாயின்மெண்ட் இதில் பிரிண்ட் ஆஃப் த ரிசிப்ட் இருக்கும். பிரிண்ட் தான் அப்ளிகேஷன் ரிசிப்ட் ரெண்டுமே பிரிண்ட் எடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை வந்து பே பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? பே அண்டு ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் இருக்கா, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து எத்தனாம் தேதி வந்து எந்த ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அதில் பக்கத்துலேயே உங்களுக்கு நீங்கள் சென்னை கிளிக் பண்ணால் சென்னையில் எந்தெந்த ஆஃபீஸ் இருக்கோ அது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதில் எந்த டேட்டில் உங்களுக்கு அவைலபிள் இருக்கோ அதை நீங்களே பார்த்துக்கலாம். ஓகேவா? அதை நீங்களே பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எந்த ஆஃபீஸ் இருக்கோ அதே வரணும். இப்போ வந்து நான் வந்து சாலிகிராமத்தை புக் பண்ணுறேன். சாலிகிராமத்தில் எனக்கு வந்து எந்த டேட்டில் வேணும் அப்படின்னா மேலே வந்து நீங்கள் ஓகே கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு டேட்டு வந்து ஃபிட் பண்ணுறாப்புல இருக்கும். நீங்கள் நோ கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் வெளியே போயிட்டு தான் நீங்கள் உள்ளே வர்றாப்புல இருக்கும். ஓகே கொடுத்தனா டேட்டு கேட்குது. நீங்கள் வந்து எந்த டேட்டில் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் உள்ளது போல அவைலபிள் டேட்டு தான். அதனால் நீங்கள் எந்த டேட்லலாம் ஃபில் பண்ணுங்கள். இப்போ க்ரீன் கலர் 30ஆம் எனக்கு வந்து அவைலபிளாக இருந்துச்சு. 30ஆம் நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து மேக் அண்ட் பேமெண்ட் கேட்குது. மேலே ஒரு ஓகே பட்டன் கேட்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிற வேண்டியதான். கிளிக் பண்ணிட்டு கீழே நம்ம வந்து வர்றோம். ஓகேவா? பேமெண்ட் பண்ணணும். மொத்தம் 1500 வந்து நம்ம பேமெண்ட் பண்ணணும். நார்மலுக்கு தக்கலுக்கு தான் 3000 பேமெண்ட் பண்ணணும். இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நார்மலாக 1500 தான். இதில் பே நவ் ஆப்ஷன் இருக்கா, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் எல்லாம் கேட்கும். நம்ம யூபிஐ ஐடி மூலமாக ஈஸியாகவே நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். யூபிஐ நம்ம கொடுத்தோம்னா உங்களுக்கான QR கோடு ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆயிரும். ஓகேவா? கீழே வந்து உங்களுக்கு யூபிஐ ஐடியா QR கோடாக கேட்கும். QR கோடை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். QR கோடு சைடில் தெரியும். இதை உங்களுடைய ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எதில் வேணால் நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களோட 1500 அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து பே பண்ணிடுங்க. ஓகேவா? நீங்கள் பே பண்ணி முடித்தோடனே நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண சக்ஸஸ்ஃபுல் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்களுக்கான பேமெண்ட்டுக்கான வியூ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆயிரும். ஓகேவா? பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஓகேவா? இப்போ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் வந்து நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஓகேவா? இப்போ அப்பாயின்மெண்ட் எப்படி பிரிண்ட் அவுட் இருக்குன்னா பிரிண்ட் தான் அப்ளிகேஷன் ரிசிப்ட்னு இருக்கா, இதை நீங்கள் கிளிக் கொடுங்க. ஓகேவா? இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா கீழே அப்படியே கீழே வாங்க. கீழே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கான பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்பாயின்மெண்ட் டேட் வந்து ஒரு பிடிஎஃபாக நம்ம சேவ் பண்ணணும். ஓகேவா? அதில் பிரிண்ட் தான் அப்ளிகேஷன் ரிசிப்ட்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜை தான் நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் போகணும். ஓகேவா? இதை நீங்கள் கம்பல்சரி பிரிண்ட் எடுத்து கண்டிப்பாக கொண்டு போய் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும். இதை நீங்கள் சேவ் பண்ணி ஒரு நெட் சென்டரில் கொடுத்து கூட நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அதனால் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் டைம் நீங்கள் என்ன டைமிங்கில் உள்ளே போகணும் அது எல்லாமே இந்த அப்பாயின்மெண்ட்டில் தான் இருக்கும். அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் சேவ் த பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் சேவ் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட்டை கூட போட்டுக்கோங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பிடிஎஃப் சேவ் பண்ண அப்புறம் கீழே க்ளோஸ் பட்டனை கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் மை அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அது எப்படின்னு சொல்கிறேன். இதில் மை அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு கார்னர், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் இதுவரை என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கோ அதெல்லாம் காமிக்கும். இப்போ நான் ஒன்று தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் வந்து சைடு கார்னர் கொடுத்து வியூவை கொடுத்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா அப்ளிகேஷன் அப்படின்னு, அந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் வாங்க. ஓகே? அதில் பிரிண்ட் தான் அப்ளிகேஷன் ரிசிப்ட்னு இருக்கா, அந்த ஆப்ஷன் கொடுங்க. அதை நீங்கள் கொடுக்கலாம். இல்லை வியூ பிரிண்ட் சப்மிட் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார்மை தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்கணும். இந்த வியூ பிரிண்ட் சப்மிட் ஃபார்மை வந்து நீங்கள் கொடுங்க. இதில் வந்து மேலே உங்களுடைய ஃபோட்டோ, கீழே வந்து உங்களுடைய சைனு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ கீழே ஒரு சைனு, இது எல்லாமே நீங்கள் வந்து சைன் போட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணி இது ரெண்டையும் தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். மறக்காமல் இதை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு கொண்டு போய் அதோட
ப்ரூஃப் வந்து உங்களுடைய மார்க் ஷீட் என்ன படிச்சிருக்கு, இல்லை டிசி, இல்லாட்டி உங்களுடைய ஆதார் கார்டு என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ அதெல்லாம் கொண்டு போங்க. ஃபோட்டோ 2 கொண்டு போயிருங்க. ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுலேயும் மெசேஜ் பண்ணுங்கள். பாய்.